வணக்கம். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி யூஷுவல் ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சாச்சு. முன்னத்தினாலே சமையலெல்லாம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டனால கொஞ்சம் வந்து சமையல் வேலை ஈஸியாகவே போச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெளியே வாசலிச்சு கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு காக்காக்கெல்லாம் எடுத்து பிரசாதம் வச்சாச்சு. என்னக்கா வைக்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கொஞ்சமாக மிச்சர் அதோடு சேர்ந்து கொஞ்சம் கருப்பு திராட்சை வந்து வச்சிட்ருக்கேன். மாதம் வந்து ஊருக்கு போனால கொஞ்ச நாள் வந்து காக்காவே வராமல் இருந்துச்சு. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. காக்கா வந்து நிறைய வந்துடுது வீட்டுக்கு. என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, கொஞ்சமாக ரசம், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக தயிர் சாதம் வந்து பசங்களுக்கு வச்சுட்டேன். சமையலை சொன்னோம்னா எதுக்கு அது இது நிறைய செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரே சமையலாக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. டிஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் எடுத்துகிட்டு போகணும். அது போக தம்பி அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வெரைட்டியாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பசங்களுக்கு தனியாக வந்து டிஃபன் கட்டி கொடுத்துருவோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தனியாக வந்து நான் டிஃபன் கட்டி கொடுத்துருவேன். வீட்டில் வந்து ஒரு 4 பேர் சாப்பிடணும். எப்பவுமே வீட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்கும். பசங்களுக்கு ஒரு வெரைட்டியாக கொடுக்கும்போது, அதாவது நான் வெரைட்டி ரைஸ் எப்பவுமே கொடுக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி தான் காய் சாதம், சாம்பார் சாதம் அது மாதிரி தான் கொடுப்பேன். ஒன்று பிடிக்கலினாலும் ஒன்று வந்து சாப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிறனால தான் கொடுத்து விடுறது. பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு மாதுளம்பழம், ஒருத்தனுக்கு வந்து கொய்யாப்பழம் கொடுத்துருந்தேன்.